இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு சோர்வடைந்தவர்களுக்கு தேவனின் பலம், காட் ஸ்ட்ரென்த் ஃபார் வியரி. வசனம் ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம். அநேக வேளையில் நான் சோர்வாக இருக்கும் பொழுது இந்த வசனத்தை நான் தியானிப்பேன். இந்த வசனம் தியானிக்கும் பொழுது எனக்குள்ளாக ஒரு புது பலன் நான் அனுபவிச்சிருக்கேன். அதுதான் இன்றைக்கு உங்களோட நான் பகிர போகிறேன். பாருங்கள், இங்கே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, நம்ம வாழ்க்கை பயணத்தில் நம்ம எதை நோக்கி செல்கிறோம், கர்த்தருடைய திட்டத்துக்காக, கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றத்துக்காக நம்ம செல்லும் பொழுது அநேக இடையூறுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள் நம்ம சந்திக்கும் பொழுது பாருங்கள், அந்த மத்தியில் தான் தேவன் சொல்லுறார், புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்களாம். இந்த கழுகு குறித்து நம்ம பார்க்கும் பொழுது பாருங்களேன், அது ரொம்ப அற்புதமான ஒரு பறவை. பாருங்கள், அதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுமா, மேலே உயரத்தில் வானத்தை நோக்கி பறக்குமா. அது உயர பறக்குமா. அது அது பறக்கிற இடத்துல காற்றே, ஆக்சிஜனே இருக்காது. அந்த இடத்துல பறக்கும் பாருங்கள். ஏன்னா அது தன்னை காத்து கொள்வதற்காக, பாருங்கள், தன் எதிரிட்டேருந்து அது காத்து கொள்வதற்காக அது மேலே பறக்கும். அது எதுவுமே கேர் பண்ணிக்காது. அது 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 அதோட கோல் என்னன்னா அது மேலே பறக்கணும். அது மாதிரி தான் இன்றைக்கு நம்ம வாழ்வில் எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள் சத்துரு கொண்டு வருவான் பாருங்கள். குடும்ப உறவுகளில் கொண்டு வருவான், பிள்ளைகள் மத்தியில் கொண்டு வருவான், இல்லை நீங்கள் போகிற வேலை செய்கிற இடத்துல கொண்டு வருவான், இல்லை ஒருவேளை எதுவுமே இல்லாட்டிலும் பாருங்களேன், லோன்லியாக இருக்கிறேன்னு சொல்லி ஃபீல் பண்ண வைப்பான். ஸோ எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம கடந்து போகும்படியாக தேவன் இந்த காலை வேளையில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எப்படி நம்ம கடந்து போவோம்? அவருடைய தேவ பலத்தினால. பாருங்க, அடுத்தது, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்போ ஓடினாலும் இளைப்படையார்கள் அப்படின்னா இந்த ஏசாயா 40:30 இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். அப்படின்னா இளைஞர்னா ஒரு வாலிப வயசில் அந்த ரத்தம் அவ்வளோ சூட்டிப்பாக இருக்கும் பாருங்க. அவங்க அவ்வளோ உற்சாகமாக, எனர்ஜெட்டிக்காக, ஸ்போர்ட்டிவாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா அவங்க சோர்ந்து போயிடுவாங்களாம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சோர்ந்து போக மாட்டாங்க, இளைப்படைய மாட்டாங்க என்ற வசனம் சொல்லுது. இது அப்படி என்ன இதோட பலன் அப்படின்னா, இது நேச்சுரலாக ஒரு இளைஞர்கள் ஒரு பலன் கிடையாது, ஒரு நேச்சுரல் ஸ்ட்ரென்த் கிடையாது. இது தேவ பலனாக இருக்குது. இந்த தேவ பலன் நம்மளுக்குள்ளாக இருக்கும் பொழுது பாருங்கள், நம்ம செட்டைகளை அடித்து உயர எழும்புபவர்களாக இருப்போம். நம்மளுடைய கோல், நம்மளுடைய பர்பஸ், நம்மளுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு எதுவுமே கேர் பண்ணாதபடி எவ்வளோ இடர்கள், போராட்டங்கள் வந்தாலுமே பாருங்கள், அதை நம்ம மேற்கொண்டு போய்கிட்டே இருப்போம். ஏன்னா தேவ பலன் நமக்குள்ளாக இருக்குது. ஏசாயா 40:28 பார்க்குறோம் பாருங்கள். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. அப்போ அந்த தேவ பலத்தினால் இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவன் நிரப்ப சித்தமாக இருக்கிறார். அநேக வேளையில் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கும் பொழுது வசனம் சொல்லுது, ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக்க பண்ணுகிறார், உதவி செய்கிறாராம். உங்களால் முடியாதுன்ற இடத்துல தேவன் நான் முடிப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அநேக வேளையில் ஒரு காரியத்தை பிசாசு பொய் சொல்லிட்டு இருப்பான் பாருங்க. என்ன தெரியுமா சொல்லுவான்? உனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, உனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை வருது, உனக்கு மட்டும்தான் இந்த போராட்டம் வருது, உனக்கு மட்டும்தான் இவ்வளோ சரீரத்தில் பலவீனம் இருக்குது, மட்டும்தான் இவ்வளோ தாமதம் இருக்குது, இப்படி தான் சொல்லி ஏதாவது இருதயத்தில் போட்டு நம்மளை சோர்வடைய வைப்பான். ஆனால் இந்த வேதாகமத்தில் நம்ம மார்க்கு 4:36-41 வரைக்கும் பார்க்கும் பொழுது, இந்த சீஷர்கள் படவில் போயிட்டு இருக்கும்போது பாருங்கள், திடீர்னு பலத்த சுழல் காற்று உண்டாகுது, படவு நிரம்பத்தக்க அலைகள் அதன் மேல் மோதுருது. இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு உயிர் மேலே ஒரு பயம் வருது பாருங்கள். இவ்வளோ பெரிய பிரச்சனை, நம்ம மடிந்து போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை போய் எழுப்புறாங்க. மார்க் 4:38 கப்பலின் பின்னணியில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதுகிறேன், நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அப்போது அவருக்கு எழுப்புறாங்க, நாங்கள் இப்படி போகிறோமே உங்களுக்கு கவலை இல்லையா? உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அப்போ விசுவாசிகளை, ஏன் உங்களுக்கு விசுவாசி இல்லை? நான் இவ்வளோ நாள் உங்கள் கூட இருந்த என் மூலமாக என் தேவன் செய்த அற்புதங்களை, அதிசயம் நீங்கள் பார்க்கலையா? நீங்கள் ஏன் உங்களுக்கு அதிகாரம் இருக்குதே, ஏன் அதை செயல்படுத்த மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, காற்றையும் கடலையும் பார்த்து பேசுகிறாரு. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலும் அப்படி தான் பாருங்கள். நம்ம நினைக்கிறோம் நான் யாரும் இல்லை, நம்மளுக்கு கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கார். அன்றைக்கு இயேசு
கிறிஸ்து விசிபிளாக அந்த சிஷ்யர்களோடு இருந்துமே அவர்கள் பாருங்கள் பயந்தார்கள், சோர்வடைந்தார்கள் இல்லை. அப்போ இன்றைக்கு நமக்கு நம்ம விசிபிளாக பார்க்கட்டிலும் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே தான் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவரே நம்ம இருதயத்தில் அவர் ஆலயமாய் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ நமக்குள்ளே அவர் இருக்கிறாரு. நம்ம சோர்வடையும் போது அவரும் அடைகிற சூழ்நிலையில் இருக்கிறாரு. நம்ம பலனாக இருக்கும்போது அவரும் பலனாக இருக்கிறாரு. நம்ம பலவீனத்தில் இருக்கும்போது அவரும் பலவீனத்தில் இருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் நம்ம கூட அவர் இருக்கிறாரு. ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அதனால தான் சொல்கிறாரே, நீ கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்களோ புது பலன் அடைந்து பாருங்க. இன்றைக்கு அந்த ஒரு உணர்வோட, ஆண்டவரே ஏன் நான் தனியாக இல்லைப்பா, நீங்கள் ஏன் கூட தான் இருக்கிறீங்க, இந்த பிரச்சனையை நான் மேற்கொள்வதற்கான அந்த உன்னதமான பலன் என்னை நிரப்பட்டும், அந்த தேவ பலன் என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே. அந்த தேவ பலன் நம்மை வழி நடத்தும். அந்த தேவ பலன் நம்மளை கடந்து போக செய்யும். அந்த தேவ பலன் அதை நம்மளை ஓவர் கம் பண்ண வைக்கும் பாருங்க. அதனால் சோர்வு அடைகிற சூழ்நிலை வரும்பொழுது இந்த வசனத்தை வச்சு, ஆண்டவரே அந்த தேவ பலன் என்னை நிரப்பட்டும் அப்பா. ஆண்டவரே இதை நான் மேற்கொண்டு போகணும் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையை நான் எதிர்கொள்ளணும் ஆண்டவரே. அந்த தேவ பலன் எனக்குள்ளாக நிரப்பட்டும். தேவ ஞானம் எனக்குள்ளாக விளங்கட்டும் ஆண்டவரே சொல்லி விட்டு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அற்புதமாக வழி நடத்துவார். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, உமக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகைகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள் என்று பார்த்தோமே, அப்படியாக ஆண்டவரே நாங்கள் அந்த தேவ பலனை அடைந்து ஆண்டவரே இந்த பூமியில் ஆண்டவரே எங்கள் சவால்களை ஆண்டவரே நாங்கள் சந்திக்க ஆண்டவரே அது போதுமானதாக இருக்குது கர்த்தாவே. ஆண்டவரே உங்களுடைய திட்டத்தையும் உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு எவ்வளோ இடர்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள் வந்தாலும் அதெல்லாம் மேற்கொள்ளுகிற இந்த உன்னதமான அந்த தேவ பலன் எங்களை இந்த காலை வேளையில நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். யார் யாரெல்லாம் சோர்வாக இருக்கிறார்களோ அன்றைய அவங்களுக்கெல்லாம் அந்த தேவ பலன் இப்பொழுது நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். அன்றைய கவலை கொடுக்கிற எல்லா பிசாசின் கிரியைகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே நீர் அவங்களோடு இருந்து ஆண்டவரே அந்த சோர்வின் மத்தியில் ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு ஜெயத்தை காணவும், வெற்றியை காணவும், சுகத்தை காணவும் கிருபை செய்யும்படி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.